ஸோ திஸ் இஸ் கிஷோர் அண்ட் வெல்கம் பேக் டு கிஷோர்லிட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டோக்கனைசேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டோக்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறோம். இந்த ChatGPT கிட்ட நம்ம இன்புட்டாக ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம், அவுட்புட் நம்ம கிடச்சிது. ஸோ அதே இப்போ இன்புட்டை டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியாது. அதுக்கு பற்றி படிக்கிறதா இந்த டோக்கனைசேஷன் அப்படின்ற டாபிக். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ராக்டிக்கல் டெமோஸும் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டோக்கனைசேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டோக்கனைசேஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்குள்ளே நடக்கிற பேக்ரவுண்ட் ஒர்க்கிங்ஸ் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்க டோக்கனைசேஷன்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற ஒர்க்ஆப்ஸ்னா என்ன அப்படின்ற நம்ம இதெல்லாம் பேசிக்காக மேலோட்டமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்டிக்கல் பார்ட்டும் பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த டோக்கனைசேஷனை நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்படி பார்க்க போகிறது ChatGPTனா ChatGPT கிட்ட நம்ம எப்படி பேசுவோம்? எதர் we can able to talk with text, either we can able to talk with a video, either we can able to talk with some voice also. So அதே மாதிரி தான் இந்த டோக்கனைசேஷன் நம்ம டேட்டோட லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டோக்கன்ஸ்னா என்னன்னா, ஸோ as of now நான் பேசிக்கா ChatGPT எக்ஸாம்பிளா எடுத்து ஃபுல்லா டோக்கனைசர்னா என்ன அப்படின்றது சொல்றேன். ஸோ இப்போ நான் ஒரு ChatGPT கிட்ட போயிட்டு who is கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ChatGPT கிட்ட எப்படி ஃபர்ஸ்ட் இன்புட்டா போகும்? ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டு இந்த ChatGPT குள்ள போகும். ChatGPT குள்ள ஒரு மினிட், let me change the pen. ஸோ ChatGPT கிட்ட நான் போயிட்டு who is கிஷோர் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். ஸோ ChatGPT ஃபர்ஸ்ட் இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அவங்க ஒரு பிரெயின், ChatGPTக்கு ஒரு பிரெயின் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், LLMs has been trained with large number of data. So LLMs has been trained with large amount of data. Large amount of data ன்னு சொல்லலாம். ஸோ பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு LLMs ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதில் ChatGPT யூஸ் பண்ணுற பிரெயின் தான். ChatGPT எந்த பிரெயின் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ChatGPTக்கு ஒரு பிரெயின் இருக்கும்ல, ChatGPTக்கு ஒரு மாடல், அந்த மாடல் அதுதான் பிரெயின். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ChatGPT டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு மாடலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற மாடலை 2017 கூகுள்ன்ற ஒரு ரிசர்ச் பேப்பர் விட்டுருக்காங்க. அது ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் பேப்பரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் தான் இந்த டோக்கன்ஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் ChatGPT கிட்ட who is கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாடலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் அது கொடுக்கும். இட் மேபி இட் கிவ்ஸ் த அவுட்புட் அபவுட் மீ, லைக் கிஷோர்லிட்டிக்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு டெக்ஸ்ட் அபவுட் மீ 2 to 3 லைன்ஸ்ல கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இந்த பேசிக்கா இந்த ChatGPT ஒர்க் ஆகுதுன்னு நார்மலா வச்சுப்போம். ஸோ அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு டெக்ஸ்ட்ன்றது புரியாது. ஸோ எப்படியுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மெஷின்ஸுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் புரியாது, ஆனால் ஹியூமன்ஸுக்கு மிஷின் லாங்குவேஜ் புரியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த டோக்கனைசேஷன் அப்படின்றத ஒரு டாபிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மெஷின்ஸுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு டெக்ஸ்ட் புரியாது. ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு என்ன புரியும்? நம்பர்ஸ் மட்டும் தான் புரியும். ஸோ வி வாண்ட் டு கன்வெர்ட் த டெக்ஸ்ட் டு த நம்பர்ஸ். ஸோ தட்ஸ் வை வி ஆர் காலிங் த டோக்கன்ஸ், ரைட்? ஸோ இந்த ChatGPT கிட்ட இப்போ ChatGPTயோட பிரெயின், அதாவது கோர் மாடல் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு டெக்ஸ்ட் புரியாது. அதுக்காக கொண்டு வரப்பட்டது டாபிக் தான் டோக்கன்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதை பற்றி இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி, இது வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் புரியும். இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் எப்படி மாறும்னா, ஸோ இந்த who is கிஷோர்னு இருக்குல்ல, இந்த who is கிஷோர் வந்து இன்புட்டா இருக்கு. அந்த இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் டோக்கன்ற ஒரு டாபிக் மாடல். இதை வச்சுட்டு நம்ம ட்ரெயின் பண்ணோம். லேட்டாக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆஸ் ஆஃப் நோ who is கிஷோர்ன்றது ஒரு மாடல். அந்த மாடல் வந்து டோக்கன்ஸ்ன்ற ஒரு செட் ஆஃப் பிளாக்ஸ்குள்ள போகும். அந்த பிளாக்ஸ்ல வந்து who is கிஷோர் வந்து ட்ரெயின் ஆகி நம்பர்ஸா மாறும். ஸோ எப்படி பிரியலாம்னா, ஸோ who இப்படி ஒன்று பிரியலாம், ஸோ ஈஸ் அப்படி ஒன்று பிரியலாம், கிஷோர் அப்படின்னு பிரியலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸா பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்குள்ள போகும். அது வந்து அவுட்புட் நமக்கு கொடுக்கும். ஸோ வி வாண்ட் டு இதை பற்றி நம்ம இதை பற்றி மட்டும் தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஓகேவா? ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பேசணும்னா அது ஒரு செப்பரேட் டாபிக். ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனி டாபிக், அதுக்குள்ளே போனால் நிறைய டீட்டெயிலாக போயிட்டே இருக்கணும். ஸோ அது ஹேப்னோ நம்மளோட மெயின் எஜெண்டா, இந்த வீடியோட மெயின் எஜெண்டா வந்து என்னன்னா டோக்கன்ஸை பற்றி என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம டோக்கன்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஸோ எப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டோக்கன்ஸ் வந்து எப்படி பிரியும்னா, இப்போ who is கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா who is
கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தனா 1 minute. இப்ப வந்து இது வந்து வேர்ட்ஸா பிரியும். ஏன் வேர்ட்ஸா பிரியுன்றது ஒரு கொஸ்டின். ஓகே, ஏன் வேர்ட்ஸா பிரியுன்றத ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். அது அப்புறம் அதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. ஏற்கனவே இதை பத்தி நம்ம எப்படி நம்பர் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பேசுவோம், பின்னாடி வர பேசுவோம். ஆஸ் ஆஃப் நோ டோக்கன்ஸ்ன்றது வேர்ட்ஸ் வச்சா புரியும். அந்த வேர்ட்ஸ் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்குள்ள போகும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றது ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றது ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அந்த டேட்டாஸ் வச்சு கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு இந்த டெக்ஸ்ட் கேட்ட ஒரு நம்பர் கொடுத்தா மட்டும் போதும், நம்ம மெஷின் லாங்குவேஜ் புரிஞ்சிடும், அது நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவைப்படாது. நமக்கு தேவைன்ற பார்ட் வந்து டோக்கன்ஸ் எப்படி பிரியுது, டோக்கன்ஸ் எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹூ இஸ் கிஷோர் அப்படின்றது பிரியுது. ஸோ இப்போ இந்த கூன்றது ஒரு வார்த்தை, ஈஸ்ன்றது ஒரு வார்த்தை, கேஐ அப்படின்றது ஒரு வார்த்தையா பிரியும், SHORE அப்படின்றது ஒரு வார்த்தையா பிரியும், கொஸ்டின் மார்க் ஒரு வார்த்தையா பிரியும். ஸோ ஏன் கிஷோர் இப்ப கேஐன்றது ஒரு வார்த்தையா பிரியுது, SHOREன்றது ஒரு வார்த்தையா பிரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இதை பத்தி இது ஒரு கொஸ்டினாகவும் வச்சுக்கலாம். ஸோ டோக்கன்ஸ் வந்து வேர்ட்ஸ் வச்சா பிரியும். வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு இருக்கான்னு பார்ப்போம். அந்த வேர்டு இல்லைன்னா சப்வேர்டா பிரியும். அந்த சப்வேர்டு இல்லைன்னா ஒரு ஸ்பேஸ் கேரக்டர்ஸா கூட பிரியலாம். ஸோ இது ஒரு கொஸ்டினாகவும் வச்சுக்கலாம். ஆக மொத்தம் நம்மகிட்ட ஏன் 2 கொஸ்டின் இருக்கு. ஏன் வேர்ட்ஸ் வச்சா பிரியுது, ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஏன் கேஐ தனியா SHOREன்றது தனியா அப்படின்றது 2 கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஸோ எஸ் கைஸ், சாரி கைஸ், முன்ன இருந்த வீடியோவில் வந்து முன்ன எடுத்த டேக்ல இந்த வீடியோ வந்து கிளியர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதோட லிங்க், இதோட பேப்பர், இந்த ஒயிட் போர்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் தான் ஃப்ரீயாக பாருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம என்னன்னு பார்த்தோம், ஹூ இஸ் கிஷோர்ன்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து இன்புட்டா டோக்கன்ஸ் அதாவது ChatGPT கூட கொடுக்குறேன். ChatGPTக்கு ஒரு மூளை, ChatGPTயால தனியாக சொல்ல முடியாது, ChatGPTக்கு ஒரு மூளை இருக்கு. அந்த மூளையோட பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ நடுவில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்கு பேர் தான் டோக்கன் அப்படின்ற ஒரு பிளாக் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த டோக்கன்ஸ்னா என்ன அப்படின்றது வேர்டாக பிரிக்கிறது. அதுக்கு இந்த வேர்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்கே அந்த மெஷின் லாங்குவேஜுக்கு பிரியும். அந்த மெஷின் லாங்குவேஜ் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டோக்கன்ஸ்குள்ள ஏற்கனவே நமக்கு 2 கேள்வி வந்துச்சு. முதல் கேள்வி என்னன்னா, ஹூ இஸ் கிஷோர். கீ ஏன் 2 டைம் கீ வந்து கிஷோர்ன்றது ஒரு வேர்டு தான், அதை ஏன் கீ ஒரு வேர்டாகவும் ஷோர்ன்றது ஒரு வேர்டாகவும் பிரியுது அப்படின்றது ஒரு கொஸ்டின். ஏன் வேர்ட்ஸ் வச்சா பிரியுது அப்படின்றது ஒரு கொஸ்டின். இந்த வேர்ட்ஸ் வச்சா பிரியுதுன்றது ஏன்னா இந்த ஸ்பெசிபிக் இந்த கூ அதுக்கு தான் ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. ஏற்கனவே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் அதாவது டெக்ஸ்ட் புரியாது. machines can able to understand the text. So அதுக்காக தான் machine can be able to understand the vectorsனா என்னன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த வெக்டர்ஸ் பத்தி நம்ம டீடைலா, இது ஒரு டெக்னிக்கல் வேர்ட், அதை நம்ம டீடைலா பேசுவோம். ஆஸ் ஆஃப் நோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு மெஷின் லாங்குவேஜ் மட்டும் தான் புரியும், அதாவது நம்பர்ஸ் மட்டும் தான் புரியும். அதுக்காக தான் இது புரிஞ்சோம். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ செகண்ட் கேள்விக்கோட ஆன்சர் என்னன்னா, ஸோ ஏன் அது வந்து 2 வேர்ட் தான், ஒரு கிஷோர்ன்றது ஒரு வேர்டு தான், அது ஏன் 2 வார்த்தையா பிரியுது அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ கேஐன்றது ஒரு வார்த்தை, அது வார்த்தையா பிரியுது, ஷோர்ன்றது ஒரு வார்த்தையா பிரியுது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்கமிங் அப்படியே வர நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஸோ இந்த டோக்கன்ஸ்குள்ள ஒரு டாபிக் வருது. ஸோ அதுக்கு பேர் தான் டோக்கனைசர். ஸோ ஓகே, இந்த டோக்கனைசர். ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 கேள்வி, ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு, இன்னொரு கேள்வி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும் இப்போ பார்க்க போறோம். ஸோ டோக்கனைசர்னா என்ன? ஸோ ஓகே ஃபைன், டோக்கன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க கிஷோர். ஸோ டோக்கன்ஸ்னா இந்த வேர்ட்ஸ் வச்சா பிரியிறது, இந்த வேர்ட்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கும், அந்த மீனிங் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவுட்புட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ இந்த டோக்கன்ஸ்குள்ள ஒரு பிளாக் இருக்கு, அதுக்கு பேர் தான் டோக்கனைசர். ஸோ எப்படி அது வந்து நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, எப்படி அது வேர்ட்ஸா பிரியுது, எப்படி அப்படின்னு ஒய். ஸோ ஒய் இந்த கேள்விக்கு ஆன்சர் தான் இப்போ நான் சொல்றேன். ஸோ வி வாண்ட் டு ட்ரெயின், இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, வி வாண்ட் டு ட்ரெயின் த டோக்கனைசர். என்ன கிஷோர் சொல்லியிருந்தீங்க? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதாவது எல்எல்எம்ஸ் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுவே புதுசாக தான் இருந்துச்சு.
ஸோ இப்போ என்ன புதுசாக சொல்றீங்கன்னா டோக்கனைசர்ன்ற ஒரு இது இருக்கு, அதையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. இது புதுசா இருக்கே. ஆமா, எனக்கும் புதுசா இருக்கு. ஸோ இந்த ஒயிட் பேப்பர், அதாவது இந்த கூகுள் 2017 கூகுள் ரிசர்ச் பண்ண ஒரு பேப்பர் சொல்லியிருந்தாங்களா, அந்த பேப்பர்ல இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு பாருங்க. ஸோ இந்த டோக்கனைசர் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ டோக்கனைசர் ஆஸ் ஆஃப் நோ, இந்த டோக்கனைசர்னா நம்ம லாங்குவேஜ்ல எப்படின்னா ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒகாபுலரி டோக்கனைசருக்குள்ள தான் இந்த ஒகாப் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ இந்த ஒகாப்ன்ற இதுக்குள்ள ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு ஒகாப்ன்ற இதுக்குள்ள ஈஸ்ன்ற ஒரு நம்பருக்கு 01 அப்படின்ற ஈக்குவலண்ட் கீ வேல்யூஸ் பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ஷனரி லைக் டிக்ஷனரி. ஸோ 1 minute. லைக் டிக்ஷனரி கீ வேல்யூ பேர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸுக்கு இந்த வார்த்தைக்கு இதுக்கான ஈக்குவலண்டான வேர்டு இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ் அதுக்கு அந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்டான வேர்டு இந்த 02 அப்படின்ற நம்பர். ஸோ தெம் அதுக்கான ஈக்குவலண்டான வேர்டு 1100 அப்படின்ற ஈக்குவலண்டான வேர்ட்ஸை வச்சு மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ள இப்போ அதனாலதான் இந்த வேர்ட்ஸ் வந்து பிரியுது. கூயிஸ் கிஷோக்கன்ன்றது கூன்றது ஒரு வார்த்தையை பிரியுது, அது கொண்டு போயிட்டு இந்த வார்த்தையில இருக்கான்னு பாக்குது. இந்த டிக்ஷனரி, அதாவது இந்த டிக்ஷனரியில இருக்கான்னு நம்ம லாங்குவேஜை பொறுத்து வரையும் இது டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியில இருக்கான்னு பாக்குது. கூன்றது இந்த டிக்ஷனரியில இருக்கான்னு பாக்குது. இருக்கு. அந்த டிக்ஷனரி அந்த ஈக்குவலான நம்பர் என்ன, நம்பர் வந்து 78. ஸோ 78 இதுக்கு அசைன் பண்ணிக்குது. ஸோ ஈஸி இருக்கான்னு பாக்குது, ஈஸி இருக்கு 01 அப்படின்னு சொல்லி அதுக்கு அசைன் பண்ணிடுது. ஓகேவா? ஆஸ் ஆஃப் நோ இதுவரையும் நமக்கு ஏன் வேர்டோட பிரியுது என்றதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ செகண்ட் கேள்விக்கான ஆன்சர், ஏன் வேர்டு வந்து ரெண்டா பிரியுது? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒன்று வேர்டா பிரியணும், இல்லை சப் வேர்டா பிரியணும். ஸோ இப்போ கிஷோர்ன்றது ஒரு நியூ வேர்டு இந்த டிக்ஷனரியில இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிஷோர்ன்றது ஒரு நேம், ஏன்னா அதுல நியூ கிஷோர்ன்றது ஒரு எப்படி சொல்றது ப்ராப்பர் நோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பர் நோன் டிக்ஷனரியில இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு நான் டிக்ஷனரியில இருக்கிறது தெரியாதுன்றதுனால இப்போ அது ரெண்டு வேர்டா பிரியும். ஸோ பாதியா பிரியும். ஏஐன்றது கிஷோர்ன்றது ரெண்டா பிரியும். கேஐன்றது ஒரு வார்த்தையாகவும் ஷோர்ன்றது இன்னொரு வார்த்தையாகவும் பிரியும். ஓகே. ஸோ இப்போ இந்த கேஐ வந்து இந்த டிக்ஷனரியில இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கணும். ஸோ இந்த கேஐ இந்த டிக்ஷனரியில இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பரை அலோகேட் பண்ணிடும். இந்த ஷோர்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ஏற்கனவே இதுல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பரை அசைன் பண்ணிடும். ஓகே கிஷோர், இப்ப இந்த ஷோரே இல்ல அந்த டிக்ஷனரியில அப்படின்னா என்னன்னா திரும்பியும் இது எஸ்ஹெச்ன்றது ஒரு பாதியாகவும் ஓஆர்இன்றது ஒரு பாதியாகவும் பிரியும். ஸோ அதுவும் இல்லைன்னா ஸோ எல்லாமே தனித்தனி வார்த்தையா பிரிஞ்சிடும். ஏ ஐ எஸ் ஹச் ஓ ஆர் இ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாவே பிரிஞ்சிடும். ஏன்னா இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்டிப்பா டிக்ஷனரியில இந்த கேன்னு இருக்கிறதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இந்த சாட்ஜிபிடின்ற அதுக்குள்ள நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல ஒர்க் ஒகாப்னு வச்சிருப்பாங்க. அந்த டிக்ஷனரி நிறைய வேர்ட்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த வேர்ட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா சிங்கிள் லெட்டர் இருக்கும்ல, ஏபிசிடி கண்டிப்பா இருந்துடணும். ஸோ இந்த கேக்கு ஈக்குவலான நம்பர் என்ன, அதுக்கு என்ன நம்பரோ அது வந்து இங்க ஈக்குவலா ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இதுல ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பிரிச்சுட்டே இருந்தோம்னா இப்போ KISHORE இதுலயே 7 லெட்டர்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இதுலயே 7 லெட்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ மோர் டோக்கன்ஸ் மோர் டைம். இப்போ நம்ம நிறைய டோக்கன்ஸ் சாட்ஜிபிடி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் டைம் எடுக்கும் யோசிக்கிறதுக்கு. ஸோ அதுவே இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம எவ்வளோ அதிகமாக டோக்கன்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ அதிகமாக நமக்கு செலவும் ஆகும், நிறைய டைமும் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் சாட்ஜிபிடி 128K டோக்கன்ஸை லிமிட் வச்சிருக்காங்க. ஸோ அட் அ ஸ்ட்ரெச்சில் நீங்கள் 128 டோக்கன்ஸ், அதாவது ஒரு 300 to 400 பேஜ் உள்ள புக்கு கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதை அப்லோட் பண்ணி அந்த புக்கு சாட்ஜிபிடி கேள்வி கேட்டாலும் சாட்ஜிபிடி ஆன்சர் சொல்லும் அப்படின்ற ஒரு இதையும் சாட்ஜிபிடி சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற சர்வர்ஸ், அவங்க கிட்ட இருக்க கான்ஃபிகரேஷன், அவங்க கிட்ட இருக்க ஜிபியூஸை வச்சு நீங்க 128K வரையும் சாட்ஜிபிடி கிட்ட இன்புட்டா கொடுக்கலாம். அது வரையும் அதுக்கு கன்டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிடுவோம்.
அந்த கண்டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு அது ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க ஏற்கனவே நார்மலா எப்பயுமே ChatGPT கிட்ட போயிட்டு நார்மலா கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருப்போம், அது ஒரே சேட்ல தான் பேசிட்டு இருப்போம். அந்த சேட்ல பாத்தீங்கன்னா அந்த சேட்ல கொஞ்சம் இதா இருக்கும். கொஞ்சம் ஏற்கனவே இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட்ல நான் ஏஐ ஃபீச்சர் ஆட் பண்ணணும், ஏஐ வாய்ஸ் ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பேக் எண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ChatGPT அந்த ஏஐ வாய்ஸ் ஃபீச்சர்ன்றதை மறந்துருக்கும். ஸோ அதுதான் நம்ம திரும்பி ட்ரெயின் பண்ற மாதிரி, திரும்பி அதுக்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். ஆனா இப்ப ChatGPT என்ன சொல்றாங்கன்னா 128K வரையும் டோக்கன்ஸ், அதாவது 1,28,000 வேர்ட்ஸ் டோக்கன்ஸை நம்ம கொடுத்துக்கலாம் லிமிட் ChatGPT அட்ரஸ் 300 to 400 பேஜ் புக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதாவது நம்ம எந்த அளவுக்கு டோக்கன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டைம் எடுக்கும், அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதை பத்தி கண்டெக்ஸ்ட், எந்த அளவுக்கு கண்டெக்ஸ்ட், இதுக்கு வந்து ஓப்பன் ஏஐ பிளே கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ChatGPTன்றது ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஓப்பன்ஏன்ற ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கம்பெனி, அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்ற ஒரு மாடலை வச்சு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடலை வச்சு தான் ChatGPTன்ற ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ChatGPTன்றது ஒரு ப்ராடக்ட் தான். அது ப்ராடக்ட்குள்ள மெயின் பிரெயின் ஆக்ட் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் ஏற்கனவே நிறைய டேட்டாஸை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு தான் 128K டெஸ்ட் செட்ஸில் நீங்கள் டோக்கன்ஸை இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்மக்கிட்ட 2 கேள்வி இருந்துச்சு. அந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் கிடைச்சிருச்சு. முதல் கேள்வி என்னது? ஏன் வேர்ட்ஸ் வச்சா பிரியுது? ஏன் வேர்ட்ஸ் வச்சா பிரியுதுன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கு டெக்ஸ்ட்ன்றது புரியாது, மிஷின் லாங்குவேஜ் புரியாது, அதனால அது வேர்ட்ஸ் வச்சா பிரிஞ்சுது. அந்த வேர்ட்ஸுக்கு அதுக்குள்ள டோக்கனைசர்ன்ற ஒரு இது இருக்கு. அந்த டோக்கனைசர்னா என்னன்னா வேக்கப், அதாவது ஒரு டிக்ஷனரின்னு பார்த்தோம். ஸோ அந்த டிக்ஷனரிக்குள்ள ஈஸ்ன்ற ஒரு வேர்டு, கீ வேல்யூ பேர் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஈஸ்ன்றது அது ஈக்குவலா ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஈஸுக்கு E01, வாஸுக்கு 02 அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஈக்குவலா அப்ளை ஆகி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்குள்ள போகும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நமக்கு ஈக்குவலண்டான அவுட்புட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே ஃபைன். இது வரையும் ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் இது வரையும் ஓகே. ஸோ செகண்ட் கேள்வி நமக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, கிஷோர் கேஐன்றது ஒரு வார்த்தையாகவும் ஷோர் அப்படின்றது ஒரு வார்த்தையாகவும் பிரியுது. ஏன் பிரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கேஐன்றது இப்போ கிஷோர்ன்றது ஒரு ப்ராப்பர் நோன், அந்த ப்ராப்பர் நோன் இந்த டிக்ஷனரி இல்லைன்னா, ஸோ கேஐன்றது ஒரு வார்த்தையாக ஈக்குவலண்டாக ஸ்பிளிட் ஆகிட்டு, இப்போ அந்த ஸ்பிளிட்டான வேர்ட்ஸ் அந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இஃப் இட் இஸ் இந்த டிக்ஷனரி மீன்ஸ் தென் இட் வில் கிவ் த ஈக்குவலண்ட் அவுட்புட். இஃப் இட் இஸ் நாட் மீன்ஸ் அகைன் இட் வில் பி ஸ்பிளிட்டிங் அப் இன்டு த 2 வேர்ட்ஸ். ஸோ தட் லைக் அந்த மாதிரி 2 திரும்பி பிரியும். அதுவும் இல்லைன்னா ஈக்குவலன்ஸ் லைக் சிங்கிள் கேரக்டர்ஸாகவும் பிரியலாம். ஸோ அதை பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மோர் எவ்வளோ நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு டைமும் எடுக்கும். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே கிஷோர் ஃபைன், இதெல்லாம் புரியுது. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இங்கே வருது. இந்த ஈஸுக்கு ஏன் 01, வாஸுக்கு ஏன் 02, எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது? இப்போ இந்த கிஷோர் கேக்கு 75 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இப்போ புதுசாக நமக்கு தோன்றும். ஏன் நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி தோணலாம். ஹவு த நம்பர்ஸ் இஸ் ஜென்ரேட்டட். ஓகே ஃபைன். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ எஸ் கைஸ், இப்போ நம்ம கிட்ட இருக்க 3வது கேள்வி என்னன்னா, எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. ஸோ இப்போ எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா, இந்த ஆஸ் ஆஃப் நோ நம்ம ChatGPT மட்டும் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ChatGPTயோட கோர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது பிரெயின்ஸ், ChatGPTயோட பிரெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கனால, ஸோ ChatGPT யூஸ் பண்ற ஒரு அல்காரிதம் தான் பைட் பேர் என்கோடிங் அப்படின்ற ஒரு அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதத்தை வச்சு தான் ChatGPT இந்த டோக்கனைசருக்கான இது நம்பர்ஸை பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ இப்போ கூன் இருந்துச்சுன்னா ChatGPT பொறுத்த வரையும் அந்த இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் இது வந்து ஃபிக்ஸ்டு இல்லை. ChatGPT வச்சு நம்ம மாறலாம். ஆஸ் ஆஃப் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்போ கூன் இருந்துச்சுன்னா கூக்கு 78 தான் இந்த நம்பர்ஸ், இந்த பைட் பேர் என்கோடிங்ன்ற ஒரு அல்காரிதத்தை யூஸ் பண்ணி இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கிரீடி அல்காரிதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம அதை பார்த்து எடுத்துக்கணும். அது ஒரு புலிஸ் கூட்டம் மாதிரி, இதை பற்றி டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் மேலோடமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்றாங்கன்னா பைட் பேர் என்கோடிங் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதுக்குள்ள கிரீடி அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கூன் ChatGPT கிட்ட கூன் போய் இதுக்கு டோக்கன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 78 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதுவே இப்ப கிஷோர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிஷோருக்கு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் இந்த டோக்கனைசர் இஃப் இட் இஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பர் 001 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ ChatGPTக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜெமினிக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி கிளாடுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வச்சுக்கலாங்களேன். ஸோ இப்ப அதே மாதிரிதான்
ஜெமினிக்கு கூக்கு வந்து 87 கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ கிஷோருக்கு 002 அப்படின்னு கூட இருக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஸோ ChatGPT பொறுத்த வரையும் பைட் பேர் என்கோடிங் என்ற ஒரு அல்காரத்தை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த பேப்பர்ல நம்ம இன்னொரு நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ஸோ சென்டென்ஸ் பீஸ், வேர்ட் பீஸ் அப்படின்ற ஒரு 2 அல்காரதம், நிறைய அல்காரதம் வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் தி எல்எல்எம்ஸ் யூஸ் பண்ற 2 அல்காரதம்ஸ் எப்படி இந்த நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றது தான். ஒன்று சென்டென்ஸ் பீஸ், வேர்ட் பீஸ் என்ற 2 அல்காரதம் யூஸ் பண்றாங்க. அந்த ரிசர்ச் பேப்பர்ல இருக்கு. ஸோ மறக்காம இந்த ரிசர்ச் பேப்பரை ஒரு 1 டைம்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம டிஸ்கஸ் பண்ண பொறுத்த வரையும் டோக்கனைசர்னா என்னன்னு டிசைட் பண்ணியிருப்போம். டோக்கனைசர் வந்து டோக்கன்ஸ்னு சொல்லியிருப்போம். டோக்கன்ஸ் வந்து வேர்ட்ஸ் வச்சா பிரியும். அதுக்குள்ள டோக்கனைசர்ன்ற ஒரு டாபிக் பத்தி பார்த்தோம். அந்த டோக்கனைசர்ன்ற டாபிக் உள்ள vocabs, அதாவது ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ இஃப் இட் இஸ் இந்த the word is not in the dictionary means we want to train again and again so that the vocabs are build strongly. So that's like இந்த vocabs அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அதுக்குள்ள இருக்க டாபிக் தான் இந்த பைட் பேர் என்கோடிங் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது சொல்லிட்டேன். ஸோ ஐ திங்க் எல்லாமே இந்த ரிசர்ச் பேப்பர்ல நான் படிச்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலா எப்படி இதாகுது, ஃபைனலா ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி நான் ஒரு ChatGPT கிட்ட ஒரு இன்புட்டை கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாமே. ஸோ ஒரு இன்புட், அதாவது இங்கே தான் நான் வந்து ஹூ இஸ் கிஷோர் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், இல்லைன்னா ஹூ இஸ் கிஷோர் லைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ இப்போ ஓகே, இப்போ இந்த அவுட்புட்டை வந்து டோக்கனைசருக்குள்ள கொடுக்குறேன். இந்த டோக்கனைசர் வந்து டோக்கன்ஸா மாறும். அதாவது இதுக்குள்ள இருக்க டோக்கன்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆகும். இந்த ஐடி எப்படி ஜென்ரேட் ஆகுது, பைட் பேர் என்கோடிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பைட் பேர் என்கோடிங்ன்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இதுதான் பிரெயின், அதுல LLM அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிறைய ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாங்க, நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ChatGPTக்கு பின்னாடி இவ்வளவு நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். அந்த ரிசர்ச் பேப்பர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராக்டிக்கல் பார்ட், ஒரு 10 லைன் மட்டும் இருக்கும். அந்த 10 லைன் நான் கூகுள் கொலாப்ல மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த டோக்கனைசர்னா என்னன்றது பார்த்துருக்கோம். ஏற்கனவே இந்த டோக்கனைசரை பத்தி நான் ஏற்கனவே இந்த ஃபைன் டியூனிங்ன்ற ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், டோக்கனைசரை பத்தி பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன் டியூனிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் ஃபுல்லாக ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ரேக்ல ஆரம்பிப்போம். ஸோ லேங்க்சன் பற்றி பேசியிருப்போம். மிஷின் லேர்னிங்ல ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வச்சு எல்லாத்தையுமே ஏஐ பற்றி எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஏஐ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் டே டு டே லைஃப்ல நடக்கிற ChatGPT, இப்போ நம்ம ஆசம் ரியல் லைஃப் கண்டென்ட் தானே. ஸோ ChatGPT கிட்ட போயிட்டு சும்மா இன்புட்டா கொடுக்கறதுக்கு இந்த இன்புட்டுக்கு பின்னாடி இவ்வளோ டோக்கனைசர் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லுங்களேன். ஸோ இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறோம்னா இந்த இன்புட்டுக்கு பின்னாடி ஒரு டோக்கனைசர் கான்செப்ட் இருக்கு. அந்த டோக்கனைசர் கான்செப்டுக்குள்ள தான் இந்த டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டோக்கன்ஸ்குள்ள vocabsனு ஒரு டிக்ஷனரி இருக்கு. அந்த டிக்ஷனரி வந்து எப்படி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னா பைட் பேர் என்கோடிங்ன்ற ஒரு அல்காரிதம், அந்த அல்காரிதம் வந்து 3D அல்காரிதம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது இதுதான் ஒரு மூளை. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றது ChatGPTயோட மூளை. அதுக்குள்ள நிறைய ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ChatGPT கிட்ட 128K அட்ட ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கலாம். ChatGPT ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராக்டிக்கல் பார்ட். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் பார்ட்டை புரிஞ்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ லெட் மீ ரீகனெக்ட் இட். ஸோ மறந்துடாம, நான் கூகுள் கொலாப்ல தான் போட்டிருக்கேன். இந்த கூகுள் கொலாப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சேஞ்ச் 2 டைம் கொடுத்து நான் போன வேலையில சொல்லியிருப்பேன், போய் மாற்றிக்கோங்க. ஸோ நான் பேசிக்காக என்னன்னு மட்டும் மேலிடம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்புட் GPT to டோக்கனைசர், இதுதான் டோக்கனைசர் அப்படின்ற ஒரு மாடல். இதுதான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஒரு டிக்ஷனரி மாதிரி. இப்போ இந்த டிக்ஷனரியில புது வேர்ட்ஸ் இல்லைனா கிஷோர்ன்ற வேர்டு இல்லைன்னா நான் திரும்பி அதை கொடுத்து நான் ட்ரெயின் பண்ணணும். அதனால தான் ஸோ ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்புட் GPT to டோக்கனைசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் GPT to லோட் த ப்ரீ ட்ரெயின்டு GPT டோக்கனைசர். நான் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன் GPT-2ன்ற ஒரு மாடலை மட்டும் டோக்கனைசர்ன்ற மாடலை எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் டோக்கனைசர்ன்ற வேரியபிளில் லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு இன்புட், இதுதான் என்னோட டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். வெல்கம் பேக் டு கிஷோர்லைட்டிக்ஸ் அண்ட் வெல்கம் டு கிஷோர்லைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் வெல்கம் டு கிஷோர்லைட்டிக்ஸுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அந்த அவுட்புட் தான் இந்த அவுட்புட். எப்படி பிரிச்சிருக்குன்னு பாருங்களேன். வெல்கம் 2 ஒரு பிரிச்சிருக்கு, GKன்னு ஒன்று பிரிச்சிருக்கு, அதாவது இந்த கே வந்து ஒன்று, இஷ்ன்றது ஒன்று, ஓர்ன்றது ஒன்று, LYன்றது ஒன்று, TICSன்றது ஒன்று பிரிச்சிருக்கேன். ஸோ
இதே வந்து நம்ம வெல்கம் பேக் கொடுத்து நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்புறம் இதை வந்து நான் டோக்கனைஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இன்புட்டை நான் டோக்கனைஸ் பண்ண போகிறேன். டோக்கன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோக்கனைசர் டாட் டோக்கனைஸ் ஆஃப் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டை நான் டோக்கனைஸ் பண்ணிக்கிறேன், அதாவது நம்பர்ஸாக மாற்ற போகிறேன். ஸோ அந்த டோக்கனைஸ் ஐடி நமக்கு காட்டணும்னு சொன்னேன், இந்த பைபேர் என்கோடிங் அப்படின்ற ஐடி. ஸோ அதுக்காக தான் டோக்கன் ஐடி இஸ் ஈக்குவல் டு டோக்கனைசர் டாட் கன்வெர்ட் டோக்கன்ஸ் ஆஃப் கன்வெர்ட் டோக்கன்ஸ் டு ஐடிஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டோக்கன்ஸை நான் மாற்றிக்கிறேன். இந்த இங்கே யூஸ் பண்ண கன்வெர்ட் பண்ண டோக்கன்ஸை நான் டோக்கன் ஐடியை நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் என்ன அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட், அதாவது இந்த வெல்கம் பேக் டு விசுவலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட், இந்த டோக்கன்ஸ், அதாவது இந்த டோக்கன்ஸ் என்னவா டோக்கன்ஸ் பிரிஞ்சது, இந்த வேர்ட்ஸ் இல்லை சென்டென்ஸ் வந்து என்னென்ன வேர்ட்ஸாக பிரிஞ்சது அதுக்கான ஐடி. ஓகேவா, ஃபைன். இதை வந்து நம்ம என்கோடும் பண்ணிக்கலாம், டீகோடும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கோட் இஸ் ஈக்குவல் டோக்கனைசர் ஆஃப் டெக்ஸ்ட், இதை தான் நம்ம என்கோட் பண்ணியிருக்கோம், இந்த நம்பராக என்கோட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீகோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதுக்கு நம்ம மெஷின் லாங்குவேஜ் நமக்கு புரியாது. ஸோ அதனால நமக்கு திரும்பியும் இந்த லாங்குவேஜ் புரியணும்ல, அதனால டீகோட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பியும் ஜிபியூ ரன் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதுவே கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இதுவும். நான் அதனால தான் கூகுள் கொலாபில் ரன் பண்ணேன். So it will take some time. It's vocab, merges, tokenizer. Yeah, it's fine. So கொடுத்துருச்சு பாருங்களேன். ஸோ வெல்கம் ஜிபேக் ஜி2 ஜிகே இஸ் ஓர் லைட்டிக்ஸ். ஓகே, ஃபைன். இந்த மாதிரி டோக்கன்ஸ் பிரிச்சிருக்கு. இந்த வெல்கம்ன்ற நம்ம இதுக்கு ஜிபிடி2 மாடலுக்கு இந்த ஐடி நம்பர் 14618, ஜிபேக் அப்படின்ற ஒரு ஐடிக்கு 736 அப்படின்ற ஒரு நம்பர், ஜி2 அப்படின்ற இதுக்கு 282 284 அந்த மாதிரி ஒரு நம்பர். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட எல்லா டிஸ்கிரிப்ஷனும் எல்லா கோடுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அந்த ரிசல்ட் பேப்பரோட இதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விசுவலிட்டிக்ஸ் சேனல். உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது யார் வேணாலும் படிக்கலாம்ல. ஸோ நார்மலாக எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே 100 மில்லியன் பீப்புள் ஒரு வாரத்தில் ChatGPT யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால ChatGPT பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஃப்ரம் விசுவலிட்டிக்ஸ் சேனல். டாடா, பை பை.